சேலம் மாவட்டத்தில் நடைபெறும் நிகழ்ச்சிகள், முக்கிய செய்திகள், திருவிழாக்கள், அரசியல் செய்திகள், ஆன்மீக செய்திகள் அனைத்தும் தெரிந்து கொள்ள சேலம் நியூஸ் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க ஆலியா மனசா. இன்னைக்கு நான் சேலம் நம்ம கோரிமேடு பக்கத்துல இருக்க நம்மளோட ஒரு சூப்பரான ஒரு கிராண்ட் லான்ச் நடந்திருக்கு. ஸோ சார் ஃபர்ஸ்ட் என்னை இன்வைட் பண்ணதுக்கு தேங்க்யூ சொல்லிடுறேன். இது இந்த ப்ராஜெக்டே ரொம்ப அமைப்பா இருக்கு சார். நான் உள்ள வந்ததுல இருந்து கிங்ஸ் லேண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இது எனக்கே என்னடா இவ்வளவு அழகா இருக்கு, நம்ம ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி நம்ம ஒரு வீடு வாங்கிடலாமா, அந்த அளவுக்கு ரொம்ப அழகா இருக்கு இந்த ப்ராஜெக்ட். நான் உள்ள வந்ததுல இருந்து சுத்தி பார்த்தேன் ஃபுல்லா. அவ்வளோ அது ஆக்சுவலி நம்ம இந்த டோட்டல் ப்ராஜெக்ட் கரெக்டான பேர் சொல்லணும்னா ஸ்வர்ணபுரி ஹவுசிங் கோஆபரேட்டிவ் ஹவுசிங் சொசைட்டி இன் கிங்ஸ் லேண்ட். இதுதான் ப்ராஜெக்ட் பேரு. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, மறந்துடாதீங்க. இவ்வளோ அழகான ஒரு ப்ராஜெக்ட் நிஜமாவே நான் எத்தனையோ ப்ராஜெக்ட் போயிருக்கேன், ஆனா இவ்வளோ அழகான ப்ராஜெக்ட், இவ்வளோ அம்யூனிட்டிஸோட ஒரு அமைப்பான ப்ராஜெக்ட் நான் பார்த்ததே கிடையாது. ஸோ கண்டிப்பா நீங்க எல்லாருமே நீங்களும் சரி, உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டிட்டு ஒரு வாட்டி வந்து பாருங்க. அவ்வளோ அழகா இருக்கு. கண்டிப்பா உள்ள வந்தீங்கன்னா நிஜமா வாங்கிருவீங்க. உங்களோட ஒரு ட்ரீம் ஹோம் இதுதான், இவ்வளவு நாள் தேடிட்டு இருந்தது இதுதான் அப்படின்னு சொல்லி நீங்க கன்ஃபார்ம் பண்ணிடுவீங்க. அவ்வளவு அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்களுக்கு சொல்றேன். ஆக்சுவலி இங்க அந்த ஏற்காடு ஹில்ஸ் அடிவாரத்துல, அந்த மலை அடிவாரத்துல ஒரு அழகான வீடு கட்டி அந்த ஒரு வியூவோட வாழ்றது அப்படின்னா கண்டிப்பா ஒரு லக்கான ஒரு விஷயங்க. ஏன்னா அங்க எப்பவுமே நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஓடுன்னு அந்த லைஃப்ல ஓடிக்கிட்டே இருப்போம். ஒரு அழகான அந்த ரிலாக்ஸ்டான டைம் நம்மளுக்கு ஸ்பெண்ட் பண்றதே கிடையாது. பட் இங்க நம்மளோட ட்ரீம் ஹோம் சொல்லுவாங்களா, அந்த அளவுக்கு அழகா இந்த பிளாட்ல அழகா ஒரு வீடு கட்டி சுத்தி நம்மளுக்கு பிடிச்ச செடி மரம் எல்லாம் வச்சு இந்த ஏற்காடு மலை அடிவாரத்துல அப்படி மொட்டை மாடியில உட்காந்து டீ சாப்பிடுற அந்த அழகு இருக்கு தெரியும். அந்த அளவுக்கு ஒரு ரிலாக்ஸ்டான ஒரு சூப்பரான என்வாயர்மெண்ட் இது கொடுக்குது இந்த ப்ராஜெக்ட் எனக்கு. அது மட்டும் இல்லாம எதனால இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப யூனிக் மற்ற ப்ராஜெக்ட் விட நான் சொல்றேன்னா, இங்க நிறைய அம்யூனிட்டிஸ் இருக்கு. அந்த அம்யூனிட்டிஸ்லாம் நான் வேற எந்த ப்ராஜெக்ட்டுமே பார்த்தது இல்லாத அம்யூனிட்டிஸ்லாம் இருக்கு. லைக் அங்க ஒரு மெடிடேஷன் பண்ற ஹால் இருக்கு. அந்த ஹால் பாத்தீங்கன்னா அதோட டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா உள்ள என்ன வெயிலா இருந்தாலும் சரி, உள்ள உங்களை அது அழகா கூலிங்கா வச்சுக்கும். இப்ப எப்படி நம்ம கோயிலுக்கு போனா நம்மளுக்கு ஒரு மன நிம்மதி கிடைக்கும், ஒரு கூல்னஸ் கிடைக்கும், அந்த மாதிரி அந்த அம்யூனிட்டிஸ் அவங்க உருவாக்கி இருக்காங்க. ஆக்சுவலி சார் அது ஃபர்ஸ்ட் டைம் நீங்க அதை பண்ணிருக்கீங்க இந்த தமிழ்நாட்டிலேயே. ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாட்டிலேயே, ஆல் ஓவர் தமிழ்நாட்டிலேயே ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட இந்த கிங்ஸ் லேண்ட் ப்ராஜெக்ட்ல தான் அந்த அம்யூனிட்டிஸ் இருக்கு. ஸோ கிங்ஸ் லேண்ட் ப்ராஜெக்ட்ல பிளாட் வாங்குற எல்லாருமே செம லக்கி. உங்களுக்கு அந்த அம்யூனிட்டிஸ் நீங்க என்ஜாய் பண்ண போறீங்க. இன்கேஸ் ஹஸ்பண்ட் லைஃப்காக லைஃப் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்காக இதை வாங்கி போட்டாலும் அவங்க ஃபேமிலி இன்னைக்கே வாழ ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு பிளக் அண்ட் பிளே பிளாட்டாவும் இது இருக்கு. லைக் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஒரு பெஸ்டா இருக்கு, ஆல்சோ பிளக் அண்ட் பிளே பிளாட்டா இன்னைக்கே நீங்க ரெடியா எல்லா பைப் லைன்ஸ்ல இருந்து ட்ரைனேஜ், பிளாக் டாப் ரோட்ஸ் எல்லா அம்யூனிட்டிஸுமே இருக்குங்க. லைக் கிராண்டான ஆர்ச், அப்புறம் 24/7 செக்யூரிட்டி எல்லாமே இருக்குது. எல்லா அம்யூனிட்டிஸ் என்னென்ன தேவை உங்களுக்கு இன்னைக்கு வாழ ஆரம்பிக்கிறதுக்கு எல்லாமே ரெடியா இருக்கு. ஸோ உங்க வைஃப் அழகா கொண்டு நீங்க நிம்மதியா அந்த பிளாட்ல விட்டுட்டு உங்க பேபிஸ் எல்லாரையும் இங்க அழகா வீடு செட் பண்ணி கொடுத்துட்டு நீங்க வேலைக்கு போகலாம் நிம்மதியா. அந்த அளவுக்கு ஒரு அமைப்பான பிளாட்டா இருக்கு. ஆல்சோ இங்க ஆம்பி தியேட்டர்லாம் இருக்கு. அவுட்டோர் ஆம்பி தியேட்டர் அண்ட் பார்க், ஜிம், அப்புறம் ஓவர் ஹெட் வாட்டர் டேங்க் இருக்கு. ஆல்சோ யோகா ஒரு யோகாக்குனே ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் இருக்கு. அந்த பிளேஸ் எனக்கு இன்னொரு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, இன்கேஸ் நீங்க ஃபேமிலிலேயே ஒரு பர்த்டே பார்ட்டி, ஒரு ஃபங்க்ஷனோ பண்ணுனா கூட அங்கேயே நீங்க அந்த இடத்தையே நீங்க கன்வெர்ட் பண்ணி அழகா பண்ணலாம். அந்த அளவுக்கு ஒரு அழகான பிளேஸா இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இங்க அம்யூனிட்டிஸ்குள்ள வந்துட்டீங்கன்னா நீங்க வெளில போக வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லாமே இந்த அம்யூனிட்டிஸ்குள்ளேயே இருக்கு. ஃபுல்லா செக்யூரிட்டி, காம்பவுண்ட் வால் ஃபுல்லா சுத்தி போட்டிருக்காங்க. ஸோ இங்க வீடு வாங்குறவங்களுக்கு இந்த ஹோல் கம்யூனிட்டியும் அனுபவிக்கிற அந்த ஒரு பாக்கியம் கிடைக்கிறதுனால டோன்ட் மிஸ் இட். கண்டிப்பா ஒரு வாட்டி வாங்க. விலை பக்கத்துல நான் விசாரிச்சா ரொம்ப அதிகமா இருக்கு. இங்க ரொம்ப ரொம்ப கம்மியா கொடுக்குறாங்க. ஸோ இதை விட்டுறாதீங்க. இப்போ இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குமே ரொம்ப ஒரு பெனிஃபிட்டா நிறைய அப்ரிஷியேட் ஆகும். ஸோ முக்கியமா 7% 7% ஸ்டாம்ப் டியூட்டி டோட்டலா எக்ஸம்ப்டட். அது கிடையவே கிடையாது. நீங்க எங்க வாங்கினாலும் அப்படி கிடையாது, உங்க கட்டி தான் ஆகணும். பட் இங்க அது டோட்டலா உங்களுக்கு எக்ஸம்ப்டட் பண்றாங்க. ஆல்சோ இன்னைக்கு புக் பண்றவங்களுக்கு ஸ்பெஷல் கிஃப்டும் இருக்கு. ஸோ இது இவ்வளோ
விஷயத்த பண்றதுக்கு நான் நிஜமாவே தேங்க்யூ சோ மச் சார். ரொம்ப நல்லா இருக்கு. நான் ஒரு விஷயம் ஃபீல் பண்ணது பர்சனலா என்னன்னா, நான் சுத்தி பார்த்தேன் ஹோல் ப்ராஜெக்ட்டுமே. ஒரு இடத்துலயுமே ஒரு விஷயம் நான் நோட் பண்றேன். என் ஃபேமிலியில அப்படிதான் நாங்க நுணுக்கமா நோட் பண்ணும்போது எப்பவுமே அந்த குவாலிட்டி எங்கேயுமே சாக்ரிஃபைஸ் ஆயிருக்கா இல்லையான்றத நோட் பண்ணுவோம். நான் வந்து ஒரு இந்த ஆஃபீஸ் கட்டியிருக்காங்களா, இந்த டெம்பரரி ஆஃபீஸ் முதற்கொண்டு அவ்வளோ குவாலிட்டியா இருக்கு. ஸோ இட்ஸ் நாட் தட் இப்போ இதுக்காக ப்ராஜெக்ட் சேல் பண்றதுக்காக இல்லை. ஒரு ப்ராஜெக்ட் வந்து அந்த ஃபேமிலி இங்க வந்து வாழ்ந்து அவ்வளோ அழகா அவங்க ஹாப்பியா பிளஸ் பண்ணணும்ன்ற மாதிரி பார்த்து ஒரு விஷயமும் குவாலிட்டியா கட்டுறாங்க. ஸோ இங்க பிளாட் வாங்குறவங்க நிஜமாவே ஸ்மார்ட்டர் அண்ட் லக்கி. ஸோ டோன்ட் மிஸ் இட். கம்மியா ஏன்னா சீக்கிரம் ஐ மீன் 267 plots இருக்கு. இது வந்து இவ்வளோ ஒரு சூப்பரான லேண்டுக்கு கண்டிப்பா எல்லாருமே ரஷ் பண்ணி வாங்கிடுவாங்க. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் வாங்கணும்னு சீக்கிரமா ஆக்ஷன் எடுங்க. கண்டிப்பா ஒரு வாட்டி வந்து விசிட் பண்ணுங்க. தேங்க்யூ. வர வழியில வந்து ஒரு ரொம்ப ஹை லெவல்ல வந்து நிறைய ஸ்கூல்ஸ் நான் பார்த்தேன். நிறைய இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸ் பார்த்தேன். அண்ட் இங்க வந்து வேலம்மாள் போதி கேம்பஸ் அண்ட் நாராயணா டெக்னோ ஸ்கூல் சொல்லிட்டு எல்லாமே இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸா வந்து நான் பக்கத்துல பார்த்தேன். ஸோ ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே, காலேஜஸ் எல்லாமே ரொம்ப நியர்பை இருக்கிறதுனால உங்களுக்கு ஹிந்தி பப்ளிக் ஸ்கூல் ஓகே எல்லாமே பக்கத்துல எத்தனையோ. ஆக்சுவலி நான் வந்து பார்த்தது இது 2, ஆனா நிறைய இருக்கு நான் கேள்விப்பட்டேன். ஸோ இவ்வளோ விஷயம் பக்கத்துல இருக்குன்னா நிஜமாவே ஒரு எல்லாருக்குமே ஒரு பெனிஃபிட்டான இடம் இது. ஆல்சோ இந்த மாதிரி ஒரு பிளாட் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ள வாங்கும் போது உங்களுக்கு எல்லாமே டிடிசிபி அப்ரூவ்ட், ரெரா அப்ரூவ்ட் அந்த மாதிரி ப்ராப்பரா இருக்கும். இப்போ நீங்க தனியா போய் எங்கேயாவது லேண்ட் வாங்குறோம்னா அதுல நம்ம நிறைய விஷயத்த செக் பண்ண வேண்டியதுலாம் இருக்கும். பட் இந்த மாதிரி நம்ம கிங்ஸ் லேண்ட் மாதிரி, ஸ்வர்ணபுரி கோஆபரேட்டிவ் ஹவுசிங் சொசைட்டி மாதிரி ஒரு கம்பெனியோட நீங்க வாங்கும் போது அவங்களே உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் செக் பண்ணி ஒரு கரெக்டான ஒரு லீகலான ஒரு லேண்டை தான் உங்களுக்கு தராங்க. ஸோ எந்த பயமும் இல்லாம நம்பிக்கையா நீங்க வாங்க முடியும். அந்த மாதிரி வாங்குவாங்க. தேங்க்யூ. 90% வரைக்கும் இதுக்கு வந்து லோன் வந்து ப்ரொவைட் பண்ணலாங்க. எஸ்பிஐ, ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசி, ஐடிபிஐ எல்லா பேங்க்லேயுமே வந்து லோன் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் இந்த ஒரிஜினல் வேல்யூக்கு டாக்குமெண்ட் பண்ணுறதுனால லோன் பேங்கர்ஸ்க்கு கடன் கொடுக்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. மூவ் பண்ணிக்கலாம். பைப்லைன் இண்டிவிஜுவல் பிளாட்டுக்கு ஈச் அண்ட் எவ்ரி பிளாட்டுக்குமே பைப்லைன் கொடுத்துருக்கோம். 24 hours செக்யூரிட்டி சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த ரோடோட அகலம் 20 மீட்டர் ரோடுங்க இது. அதனால முன்னாடி இருக்கிறது எல்லாமே வந்து இட் இஸ் டீம்டு கமர்ஷியல். வீடாகவும் கட்டிக்கலாம், கடையாக வேணும்னாலும் ஆட்டோமேட்டிக்காக கமர்ஷியலாகவும் பண்ணிக்கலாம். நீங்கள் 40 அடி, 33 அடி, 24 அடி, மினிமம் 24 அடி. 595 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்தே இருக்குங்க. 595 ஸ்கொயர் ஃபீட்டு, 700 ஸ்கொயர் ஃபீட்டு, 720 ஸ்கொயர் ஃபீட், இதெல்லாம் இட் இஸ் கால்டு EWS, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுங்க. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து அரசாங்கம் வந்து ஏழைகளுக்கு கொடுத்துருக்கிற சலுகை. அவங்க வால் டு வால் கட்டிக்கலாம். பேர் தான் 720 ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ, அதில் 1050 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பில்டிங் கட்டிக்கலாம். பார்த்தா பெரிய பங்களா மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்கள் மீதி பிளாட் எல்லாம் வாங்கினீங்கன்னா 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் வாங்கினீங்கன்னா கூட சைட் செட்பேக் 3 அடியெல்லாம் விடணும். இதில் எந்த சைட் செட்பேக்கும் விட வேண்டிய, நான் சொல்கிறது லீகலாக சொல்கிறேன், எந்த விதமான தவறும் இல்லாமையே வந்து கட்டிக்க முடியும். பட்டியிலேருந்து நேராக ஏற்காடு சாலையிலேயே வந்தீங்கன்னா கோரிமேடு ஜங்ஷன்லேருந்து லெஃப்ட் பிரியுங்க. அந்த லெஃப்ட் பிரிஞ்சு வரும்போது குருவம்பட்டி, இந்த செட்டிச்சாவடி 2 ரோடு திரும்பவும் பிரியும். அதில் பிரியும் போது செட்டிச்சாவடி ரோட்லேருந்து அந்த பிரிவு வரும்போது வந்து அங்கேருந்து ஒரு 2.5 கிலோமீட்டரில் இங்கே வந்துடுவோம். ஏன்னா சேலத்தில் இவ்வளோ பெரிய ஏரியா வேறு எங்கேயும் கிடையாதுங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒரு அம்யூனிட்டிஸ் கொடுக்கணும் அப்படின்னா ஏரியா பெருசாக இருக்கணும். வெறும் 4-5 ஏக்கராலலாம் இந்த மாதிரி அம்யூனிட்டிஸ்லாம் கொடுக்க முடியாது. ஒரு 15 ஏக்கரா 20 ஏக்கரா இருந்தால் தான் அம்யூனிட்டிஸ் கொடுக்க முடியும். அதனால் இதுக்கு மேலே இந்த மாதிரி அம்யூனிட்டிஸ்லாம் கொடுக்கணும்னா we have to go to 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் தள்ளி போனால் தான் அவ்வளோ பெரிய ஏரியாவே கிடைக்கும். ஜனங்க வந்து அது உடனடியாக வீடு கட்டிட்டு அங்கே போய் இதுக்காக வேண்டி யாரும் இருக்க மாட்டாங்க. டவுனை ஒட்டியும் இருக்கணும், ஃபெசிலிட்டியும் இருக்கணும். எல்லாத்துக்கும் மேலே ஈவினிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த ஏற்காடோட காற்று, சாயந்தரத்தில் ப்ரீஸ் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். அது வந்து அந்த எனக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா வரவங்க ஈவினிங்கில் வந்தாங்கன்னா தான் நம்ம இந்த லைட் எல்லாம் பார்க்குறதுக்கும், இந்த சோலார் லைட்டு ஒவ்வொரு பிளாட் நம்பருக்குமே லைட்டு போட்டிருக்கோம். மேலேருந்து பார்த்தீங்கன்னா ட்ரோன் ஷாட் எடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். எந்த சூழ்நிலையிலையும் கரண்ட் இல்லைனாலும் வந்து இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்து லைட் எரிஞ்சிட்டு இருக்கும். எந்த ப்ராப்ளம் இருக்காது. சோலார் லைட்னா தி பெஸ்ட் குவாலிட்டி லைட்டு தான் போட்டிருக்கோம் நம்ம. ஸ்ரீனிவாசனுங்க ப்ரொமோட்டர் ஆஃப் திஸ் ஸ்கீமு. சைட் பேர் வந்து கிங்ஸ் லேண்டுங்க. ஸ்வர்ணபுரி கோஆபரேட்டிவ் சொசைட்டியில் போட்டிருக்கிற கிங்ஸ் லேண்ட் ப்ராஜெக்ட்டுங்க.